வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மே 19 சீர்காழியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் இலங்கை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் மரணமடைந்தவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் பரசுராமன் தலைமையேற்றார். தந்தை பெரியார் திராவிடர் கழக நகர செயலாளர் முகேசுகுமார் வரவேற்புரையாற்றினார். மாணவரணி பொறுப்பாளர்கள் விக்னேசு, மணிகண்டன், தருண், தீனதயாளன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். தந்தை பெரியார் திராவிடர் கழக டெல்டா மண்டல செயலாளர் சீர்காழி பெரியார் செல்வம், மாவட்ட செயலாளர் பார்த்திபன், நகரத் தலைவர் மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இரங்கல் உரை ஆற்றினர். நிகழ்ச்சியில் தமிழீழம் மலர வேண்டும், தமிழ் ஈழத்திற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இலங்கை மீது போர் குற்ற விசாரணை நடத்த வேண்டும், விடுதலை புலிகள் மீதான தடையினை நீக்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. போராளிகளுக்கு மெழுகுவத்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தினர். இறுதியில் பெரியார் மாணவர் கழக தோழர் வினோத் நன்றியுரை கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். கோரிக்கை நாம் வைக்கிறோம். இறந்து போன்ற தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதால் எந்த பயணம் இல்லை என்று கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த வெறுப்பை மீண்டும் கஷ்டவைத்துக் கொண்டே நாங்கள் இருப்போம். விடுதலை புலிகள் தமிழ் ஈழத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் என்கிற தனி நாட்டை கட்டி ஆண்டு வந்தார்கள்.